அடுத்த தலைமுறையும் இந்த தொழில இருக்குங்களா? அடுத்த தலைமுறை இருக்குன்னு சொல்ல முடியல. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல லேபர் ப்ராப்ளம், மெட்டீரியல் ப்ராப்ளம், வெள்ளம், மழை இதெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு பயிர் வளர்க்க முடியல. இது பற்றி ஜெனரேஷன் எல்லாமே வந்து பிஸ்னஸில் போகும்போது லேபர் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அந்த அளவுக்கு லாபம் வந்து குறைவாக இருக்குது. பட் ஆனால் அப்போ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த தொழில் வந்துட்டு ஒரு கட்டத்தில் இந்த நிலைமையே ஷிப்காட் போட்ட மாதிரி இதையே தொழில் போய்கிட்டே இருந்துச்சுனாக்கா இந்த தொழில் ரொம்ப இருக்க நலிவடைஞ்சிக்கிட்டு தான் வருது. இப்போ கை நெசவுல இந்த வந்தவாசி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசியில் ஏறக்குறைய 2000 பேர் கை நெசவு பண்ணிக்கிட்டு இருந்த தொழில். இந்த பாய கை நெசவுல ஹேண்ட்மேடுல இருந்த 2000 பேர் இன்னைக்கு 10 பேர் கூட இல்லை. இன்னைக்கு எல்லாமே வந்து மிஷினரியில மாறிக்கிட்டு இருக்கு. அந்த கோரை அறுப்புல இருந்து சாயம் போடுறதுல இருந்து எல்லாமே மிஷின்ல வந்து மாறிட்டதால காய வைக்கிறதுக்கு கூட இன்னைக்கு மிஷின்ல காய வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான். பண்ணும்போது லேபர் பிரச்சனை அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குது. வடக்குலேருந்து நார்த் இந்தியனை கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு வேலை செய்யறதா இருக்குது. கோரையே வந்து வெளியிலேருந்து வந்தாலும் அதை இறக்கக்கூடிய லேபரிங்க பிரச்சனை. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஊர்ல இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 50 தொழில் நிறுவனம் இந்த ஊர்ல இருக்கு. ஆனா இயங்குறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 தான் இயங்குது. மற்றவங்கலாம் தொழில் செய்ய முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு இன்கம் இல்லை, அந்த அளவுக்கு ஹெல்ப் இல்லை.